ஒவ்வொரு பள்ளியும் ஒரு கனவுடன் தொடங்குகிறது. கல்வி கற்பிக்கவும், மாணவர்களை ஊக்குவிக்கவும், எதிர்காலத்தை உருவாக்கவும். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பல தனியார் பள்ளிகளுக்கு அந்த பயணம் சவாலான அங்கீகார நடைமுறையுடன் தொடங்கியதாக தனியார் பள்ளி சங்கங்களின் பிரதிநிதிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளி அங்கீகாரம் மற்றும் தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்கும் புதுப்பிப்பதற்கும் இடைத்தரகர்கள் மற்றும் அதிகாரப்பூர்வமற்ற பண பரிவர்த்தனைகள் இடம்பெற்றதாக அவர்கள் கூறுகின்றனர். இதனால் கல்வி நிறுவனங்களை நடத்தும் செலவு அதிகரித்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். முந்தைய அங்கீகார நடைமுறையில் தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்கு 25 லட்சம் ரூபாய் வரையும், பள்ளி அங்கீகாரத்தை புதுப்பிப்பதற்கு 5 லட்சம் ரூபாய் வரையும் அதிகாரப்பூர்வமற்ற பணம் கேட்கப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த கூடுதல் செலவுகள் இறுதியில் பள்ளிகள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மீது நிதிச் சுமையை ஏற்படுத்தியதாகவும் அவர்கள் வலியுறுத்தினர். முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் டிஜிட்டல் நிர்வாகம் ஆகியவை அரசின் முக்கிய முன்னுரிமைகளாக அறிவிக்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக பள்ளிக் கல்வித்துறை தனது முக்கியமான நிர்வாக சீர்திருத்தங்களில் ஒன்றை அறிமுகப்படுத்தியது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஜூலை மாதம் முதல் தனியார் பள்ளிகளின் அங்கீகார புதுப்பித்தல் மற்றும் தடையில்லா சான்றிதழ் தொடர்பான அனைத்து விண்ணப்பங்களும் 100% ஆன்லைன் முறையில் மட்டுமே செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். இதன் மூலம் மனித தலையீடும் இடைத்தரகர்களின் பங்கும் முற்றிலும் நீக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஏன் சார் காசு கிட்ட மிரட்டுறாங்க? அப்புறம் அந்த காசு எப்படி அவங்க வாங்குவாங்க? அது கடைசியில குழந்தையின் தலையில தானே போய் விடும். இன்னும் சில நாட்கள், இன்னும் சரியா சொல்லலாம் ஜூலை 1 மார்க் பண்ணிக்கங்க. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து கம்ப்ளீட்டா இது எல்லாமே என்ஓசியோ ரெனவலோ உங்களுக்கு தேவையான எல்லாமே 100% ஆன்லைனா மாத்தப்பட்டு மேட்டர் ஆஃப் கிளிக்ஸ்ல இது நடந்துரும். நடுவுல எந்த மனித தலையீடும் இருக்காது, எந்த அரசியல்வாதி தலையீடும் இருக்காது. அரசின் விதிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு தரநிலைகளின் அடிப்படையில் மட்டுமே அனுமதிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதோடு ஊழலுக்கான வாய்ப்புகளை முற்றிலுமாக ஒழிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என அமைச்சர் கூறினார். மேலும் பள்ளி நிர்வாகங்களுக்கு அமைச்சர் முக்கியமான எச்சரிக்கையையும் விடுத்தார். எந்த அதிகாரிக்கும், இடைத்தரகருக்கும் அல்லது அரசியல் செல்வாக்கு இருப்பதாக கூறுபவர்களுக்கும் எந்தவிதமான பணமும் வழங்க வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தினார். புதிய ஆன்லைன் முறையில் எந்த பரிந்துரையும் அல்லது அதிகாரப்பூர்வமற்ற பண பரிவர்த்தனையும் தேவையில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இதற்கு பதிலாக தனியார் பள்ளிகளும் அதே வெளிப்படைத்தன்மையை பின்பற்ற வேண்டும் என்று அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. கட்டண விவரங்களை வெளிப்படையாக பராமரித்தல், மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல் சூழலை உருவாக்குதல் மற்றும் தகுதியான ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறும் அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த சீர்திருத்தத்திற்கு தனியார் பள்ளி சங்கங்களின் பிரதிநிதிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். 5 ஆண்டுகளாக நாங்கள் பட்ட சித்திரவதைகளுக்கு அளவே கிடையாது. கடந்த ஆட்சி ரொம்ப அதிகமா இருந்தது. 30 லட்சம் ரூபாய் கொடுத்தோம் சார். 30, 40, 50 வாங்கினாங்க. ஆனா இப்ப இல்லன்னு ஒரே பண்றது இல்லை சார். தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு சிபிஎஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் என்ஓசி 30 லட்சம் 50 லட்சம் வாங்கினாங்க. என்ஓசி தனியார் பள்ளி நிர்வாகிகள் தமிழகத்தில் ஒரு 15,000 பள்ளிகள் அங்கீகாரத்திற்காக மாவட்டம் தோறும், மாநிலம் தோறும் அமைச்சர்கிட்ட பார்த்து அங்கங்க இடைத்தரகர்களை பார்த்து பணத்தை கொடுத்து ஏமாந்து 5 ஆண்டுகளாக நாங்கள் பட்ட சித்திரவதைகளுக்கு அளவே கிடையாது. அதே மாதிரி அதிகாரிகள் கூட ரொம்ப அலைய வச்சுட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னால் 1 மாத கால இடைவெளிக்குள்ளாக எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அழைத்து சென்னையில் வைத்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறை வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்பது எங்களுக்கு மிக பெரிய மகிழ்ச்சி. தளபதி விஜய் அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் இளங்கோவன் பேசுகிறேன். என்னுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ராஜ்மோகன் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே என்றும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய 1000 பள்ளிகளுக்கு நமக்கு தொடர் அங்கீகாரத்தை எங்களுக்கு எல்லாம் ₹1 செலவு கூட இல்லாமல் அனைவரையும் அழைத்து அவருடைய கரங்களாலே கொடுத்திருக்கிறார். உண்மையிலே இது மிகவும் பாராட்டத்தக்கது. நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய ஆணைப்படி தமிழ்நாடு தனியார் பள்ளிகளுடைய தொடர் அங்கீகாரம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பள்ளிகளுக்கு மேல 2 ஆண்டுகளாக கொடுக்கப்படாமல் அப்படியே தேங்கி கிடந்தது. இதை அனைத்தும் இவருடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் 1 மாத காலத்திலேயே அத்தனை பள்ளிகளுடைய தொடர் அங்கீகாரம் எடுத்து எங்களுக்கு ரினிவல் செய்து நேற்றே என்னுடைய அமைச்சர் அவர்களுடைய கரங்களாலே கொடுத்திருக்கிறார்கள். சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு என்ஓசி என்ற விஷயம் பல லட்சங்கள் செலவு பண்ணி இந்த ஆர்டர் கிடைக்கும். இந்த 25 லட்சம் 30 லட்சம் சொல்லி இதற்கு முன்பெல்லாம் வாங்கிட்டு அந்த ஆர்டர் வாங்குவாங்க. இதை அமைச்சர் கரங்களால ₹1 கூட செலவு இல்லாமல், லஞ்சம் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஆணை கொடுத்திருக்கிறார். அமைச்சருடன் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த முயற்சி வரலாற்று சிறப்புமிக்க மாற்றம் என்றும் அதிகாரப்பூர்வமற்ற பண பரிவர்த்தனைகள் இன்றி பள்ளிகள் அங்கீகாரம் பெறும் வகையில் அரசு புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியிருப்பது கல்வி நிர்வாகத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்க்கப்பட்ட வெளிப்படைத்தன்மையை உருவாக்கும் என்றும் பிரதிநிதி பாராட்டினார். கல்வி நிபுணர்களின் கருத்துப்படி இந்த டிஜிட்டல் அனுமதி முறை திறம்பட செயல்படுத்தப்பட்டால் தேவையற்ற நிர்வாக செலவுகள் குறையும்,
பொறுப்புணர்வு அதிகரிக்கும். மேலும் கல்வி நிறுவனங்களின் நிதிச்சுமையும் குறையும். அந்த சேமிப்பு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சென்றடைந்தால் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் தரமான கல்வி மேலும் எளிதில் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இந்த சீர்திருத்தம் வெறும் ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்குவது மட்டுமல்ல, அதிகாரப்பூர்வமற்ற பண பரிவர்த்தனைகளுக்கு பதிலாக திறமை, பொறுப்புணர்வு மற்றும் சம வாய்ப்பின் அடிப்படையில் பள்ளி அங்கீகாரங்கள் வழங்கப்படும் வெளிப்படையான கல்வி நிர்வாகத்தை உருவாக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. இன்று முதல் இந்த சீர்திருத்தம் அறிவிப்பிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் புதிய ஆன்லைன் அங்கீகார முறை அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளது.